வணக்கம். கடந்த மார்ச் 24ஆம் தேதி பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற பேர்ல பலர் பூந்து அவருடைய வீட்டை உடைச்சி அவர் வீட்டில் வந்து கழிவு நீரை ஊற்றி தனியா இருந்த அவங்களுடைய தாயாரை மிரட்டி தகாத வார்த்தைகளை பேசி ரொம்ப கீழ்த்தரமான செயலை வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க துப்புரவு பணியாளர்களே கிடையாது, அவங்க வந்து யாரோ அனுப்பிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இது தொடர்பாக எதிர்கட்சிகள் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே போல தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ள இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதை பேச வந்து அனுமதிக்கல. இந்த விவகாரம் தொடர்பாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் திரு செல்வபெருந்தகை அவர்களை தான் குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து என்னுடைய வீட்டை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்ண முறைகேடு தொடர்பாக நான் வீடியோ போட்டேன், அதனால இப்படியான நடவடிக்கைகள்ல அவர் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருந்தாங்க. செல்வபெருந்தகை அவர்கள் நான் அப்படி பண்ணல, எங்க ஆட்கள் கிடையாது அவங்க, நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊழலும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவருடைய தரப்பு இருக்குல்ல அதை வந்து அவர் பேசியிருந்தாரு. இவருடைய தரப்பு வந்து இவங்க பேசியிருந்தாங்க. இப்பொழுது வழக்கானது போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் இப்பொழுது அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோல ஒரு பக்கம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இன்னொரு பக்கம் தன்ராஜ் அப்படின்றவரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த தன்ராஜ் வந்து ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய பதிவுல வந்து போட்டிருக்காரு. என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனா தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. யாரு? தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. என்னங்க? நானும் உங்க கட்சியில திமுகல இருக்கட்டும், நேர்ல வா. நேரில் வரவா? நான் வேற என்ன மகேசன் கூட வரேண்ணா. இருக்கட்டும், யார் கூட வேணா இரு. என்ன நீ போன்ல பேசினா பேசினமா? ஏன் பேச கூடாதாண்ணா? ஏன் நேர்ல வா. ஏன் போன்ல பேசினா பேச கூடாதுண்ணா? அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுண்ணா. கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். பண்ணுண்ணா. கொஞ்ச நேரத்துல பண்றனா இல்லையா பாரு. நீ பண்ணுண்ணா. பண்றனா இல்லையா பாரு. நீ பண்ண, நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாரியா. சொல்லு சொல்லு. இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த மாதிரி சொல்லுவேன் பாரியா. இப்ப பேசுறேன். பேசு, நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன், சொல்ல பாரியா. இப்ப பேசுறேன். இப்ப பேச நீ பேசி பேசி. என் பேர் தான் நன்றாஜ். வெயிடா வெயிடா மரியாதையா. ஹலோ, மரியாதை உனக்கு. ஏய், இவள்தான் மரியாதை உனக்கு. அப்புறமா நான் மரியாதை பாவரியா? வெய் போன நீ பாவரியா? உன் மரியாதை நீ பாவரியா? அப்புறமா வெயிடா. ஹலோ, உன் மரியாதை நீ பாவரியா? வச்சா உனக்கு நல்லது, இல்லன்னா கஷ்டம். வைக்க முடியாது, வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? அப்படியா? சரி, இப்ப 2 நிமிஷம் உனக்கு என்ன வருதுன்னு பாரு. திருப்பி பாருண்ணா, நீ பாருண்ணா. எங்க இருந்து வருதுன்னு பாரு போன் உனக்கு. நீ எங்கெல்லாம் வரட்டா? மீடியால குத்துருவா, மொத்த சீன குத்துருவா. மயில போடுங்க. வெயிடா. யோ வத்தா மயிலுனா அவ்வளவுதான் உனக்கு. வெயிடா போன. யோ வத்தா உங்க அண்ணன் மரியாதை குத்தா மயில் பேசுகிறேன். டேய் வெயிடா போன. டேய் வெயிடா. உனக்கு எத்தனை போன் இப்போ? நீ எத்தனை போன் தான்? அமைச்சர்கிட்ட யார் பேசுவாங்க? அதிகாரிகள் பேசுவாங்க, ஓட்டு போட்ட மக்கள் பேசுவாங்க, அல்லது இன்னொரு மினிஸ்டர் பேசுவாங்க, எம்எல்ஏ பேசுவாங்க. இப்படி இவங்க தானே பேசுவாங்க. ரவுடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்ராஜ் பேசுறாரு அப்படின்னா இது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. ஓகே, இப்போ இன்னொரு தரப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது அமைச்சர் ஆடியோ தான் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பு நம்மள கேட்கலாம். ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா ஏஐ மூலியமாக இப்பொழுது யார மாதிரி வேணாலும் பேசக்கூடிய ஆடியோ வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்கு. என்ன போல கூட ஆடியோ ரிலீஸ் பண்ணி நாளைக்கு விடலாம். ஸோ அதனால நம்ம அதை மறுக்க வரல. இப்போ இது உங்க ஆடியோ இல்லை அப்படின்னா பொது வெளியில இது என்னுடைய ஆடியோ கிடையாது, என்னுடைய ஆடியோ மாதிரி சிலர் வந்து ரெடி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சேகர்பாபு அவர்களோ அல்லது திமுக தலைமையோ இவர் அவருடைய ஆடியோ கிடையாது, அவரை மாதிரி பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளிப்படுத்தணும். அவங்க சொல்லணும் பத்திரிகையாளர்கள் கிட்ட. அப்படி சொல்லணும் அப்படின்னா இது அவங்களுடைய ஆடியோ தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பேசுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நம்ப ஆரம்பிச்சு திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து கேள்விக்குள்ளாக்கும் இது போன்ற ஆடியோக்கள். ஓகே, இந்த ஆடியோ இப்போ உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஒரு ரவுடி கூட ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு கேஷுவலான ஒரு உரையாடல் நிகழ்த்துறாருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே நமக்கு தெரியல. ஒரு அதிகாரிகள் பேசலாம், ஒரு எம்எல்ஏ பேசலாம், மக்கள் பேசலாம், தண்ணி வரலன்னு சொல்லலாம்,
அதிகாரிகள் வந்து போன் அடிச்சு இந்த அதிகாரி சரியில்லைன்னு சொல்லலாம், இந்த இடத்துல இப்படி சொல்லலாம். ஒரு ரவுடி போன் அடிச்சு பண பிரச்சனை தொடர்பாக பேசுவாங்க. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்களுக்கு இந்த ஆடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான இம்ப்ரெஷனை வந்து திமுக அரசின் மீது ஏற்படுத்தும்? மக்கள் எப்படி முதல்ல நம்புவாங்க திமுக அரசை? உள்ள அமைச்சர் இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து ஈடுபடலாமா? இது அவருடைய ஆடியோவா இல்லையா அப்படின்ற வாதம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இப்பொழுது எதுவுமே வந்து மறுக்கப்படாம அந்த ஆடியோ மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம தான் பேசுறோம். இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க? மற்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இதை பார்க்கும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க? ஸோ ஈஸியா செய்யலாம் போல எல்லாத்தையுமே, நம்ம ஆட்சி புரியுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. திமுக கட்சி இதை மறுக்கணும் அப்படின்றத விட திமுக தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து மறுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்காங்க. ஏன்னா அமைச்சர் அவர்கள் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இதை வந்து திமுக கட்சி மறுக்குது அப்படின்றத விட ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்ற காரணத்தினால, ஒரு அமைச்சர் கேபினெட்ல இருக்காரு அப்படின்றதுனால இது அவருடைய ஆடியோ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சியும் மறுக்கணும், தமிழக அரசாங்கம் மறுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்ல வந்து இது இருக்கு. ஒருவேளை அவங்க மறுக்கல அப்படின்னா இது யார் ஆடியோ? அமைச்சர் தான் பேசினாரா? அமைச்சர் தான் பேசினாருன்னா அமைச்சரோடு ரவுடி அப்படின்னு அறியப்படக்கூடிய தன்ராஜுக்கு என்ன வேலை? இல்ல தன்ராஜோடு அமைச்சருக்கு என்ன வேலை? ஒரு ரவுடிக்கிடையே என்ன உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழ ஆரம்பிக்கும். அதனால ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவை இந்த திமுக அரசாங்கமோ திமுக அப்படின்ற இந்த கட்சியும் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில இப்போது இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர்கள் தொடர்ச்சியாக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற பார்வை மக்களிடையே எழ ஆரம்பிச்சிருக்கு. பொன்முடி அவர்கள் பேசிய அந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி ஹிந்து மத குறித்து தவறாக பேசி, இன்னொரு பக்கம் பெண்கள் குறித்து மட்ட ரகமான இப்படிலாம் ஒரு அமைச்சர் பேச முடியுமா அப்படின்ற இதெல்லாம் பேசுறது ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ இது கூடமா தெரியாம இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதனா இருந்தா பரவாயில்ல. இப்போ மீடியா பத்தி ஒன்றும் தெரியாது, இல்ல அரசாங்கம் எப்படி செயல்படும், என்ன எதிர்கட்சிகள் எப்படி, அதெல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண மனுஷன் இருப்பான்ல, இதெல்லாம் எதையுமே அறியாத ஒரு சாதாரண மனுஷன் இருப்பான்ல, அவனுக்கு தெரியும் இது இந்த விஷயத்த வந்து நம்ம பேசக்கூடாது, ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல இந்த விஷயத்த பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் அவனுக்கு இருக்கும். ஆனா இவ்வளோ வருஷங்கள் அமைச்சராக இருந்துகிட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இத்தனை பேர் கூட பழகி இருப்பீங்க, மீடியா அப்படின்னு தெரியும், எதிர்கட்சிகள் இது எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியும், இது எதையுமே கவனத்தில் கொள்ளாம ஒரு அரங்குல இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா என்னதான் சொல்றதுனே தெரியல. இவங்கெல்லாம் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா அந்த திட்டம் வந்து ரொம்ப நேர்மையான திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப கூட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப கூட ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவுடைய ஐடிவிங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, இதற்கு முன்பாக துரைமுருகன் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மிக கேவலமான முறையில வந்து பேசியிருந்தாரு. அவர் அதன் பிறகாக வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவுடைய ஐடிவிங்ல இருந்து ஒரு பதிவு ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்க பேசுறாங்க? 100 பேர் 200 பேர் 500 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற அறிக்கையை மட்டும் ஏதோ எக்ஸ்தலத்துல இந்தா வச்சுக்கோ, இதானா உங்களுக்கு வேணும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி ஏதோ ஒரு அறிக்கை மட்டும் வருது. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வெறும் திமுகவுடைய நபர் கிடையாது. திமுகவுடைய நபரா இருந்தா பிரச்சனையே கிடையாது. நீங்க மக்களுடைய பிரதிநிதி, அதுவும் மூத்த அமைச்சர்னு வந்து நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க, மூத்த அமைச்சர்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? பிரஸ்ஸை கூப்பிட்டு, இல்லைங்க இந்த மாதிரியான தவறுகள் வந்து இனிமே நடக்காது, ஏதோ தவறுதலாக பேசிட்டேன், இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஏதோ தவறுதலாக பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும். மழுப்புறதுக்காச்சும் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பேசலாம்ல. நீங்க தான் வருத்தம் தெரிவிச்சிங்களா, இல்ல உங்க பேர், ஐயா உங்க பேரை மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு அறிக்கையை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்றாங்களா? உண்மையாலுமே நீங்க மனம் வருந்தி தான் அந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றீங்களா அப்படின்னா யாருக்கு தெரியும்? பொதுவெளியில பேசுறீங்க, ஒரு 4 பேர் மனது புண்படும், மக்கள் எப்படி நினைப்பாங்க, அரசாங்கத்தின் மீது இது களங்கத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற எந்த ஒரு ஒரு புரிதலும் பார்வையும் இல்லாம நீங்க மாட்டம் அடிச்சு விடுறீங்க மேடையில. இன்னொரு பக்கம் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்றீங்க. அது நீங்க தான் ரிலீஸ் பண்றீங்களா என்ன, உங்க பேர் போட்டு வருது, ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவெளியில பேசும்போது நீங்க பொதுவெளியில தான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் வந்து ஏன் அப்படி பேசுறாங்க, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்துகிட்டே இருக்கு. இதுவே வந்து பாஜகவுடைய மத்திய அமைச்சர்கள் யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு ஊடகங்கள்லாம் தப்போ திப்போ லப்போ திப்போன்னு வந்து குதிச்சிருப்பாங்க.
ஆனா தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் சொல்லப்படக்கூடிய அமைச்சர்கள், சமூக நீதியினுடைய வழிவந்த அமைச்சர்கள் சொல்லப்படக்கூடிய அமைச்சர்கள், கலைஞருடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரிதளவுல வந்து இதை பேசு பொருளாக்காம சும்மா ஒரு நியூஸ் கார்டு போட்டோமா அதோட நிறுத்திக்குங்க அப்படின்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான் ஊடகங்கள் ஆரம்பம்னா நம்ம என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். நம்ம அதை குறித்து பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்போ சேகர் பாபு அவர்கள் குறித்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? இந்த ஆடியோவை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஒரு அமைச்சருடைய ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கூட அவங்களால மக்களிடையே சொல்ல மனம் இல்லாம அப்படியே கடந்துட்டு போறாங்க. இதுக்கு முன்பாக எவ்வளவு ஆடியோ, நாம் தமிழர் கட்சி ஆடியோ, அந்த ஆடியோ இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும் பொழுது அது ஏதோ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மாதிரியும், இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சி மாதிரியும் அவங்கள வந்து இது பண்ணி பாருங்க ஆடியோ ரிலீஸ் ஆகி இது பாருங்க கட்சி ஆயிடுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து மீடியா வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது அமைச்சர் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே வந்து அதை பெரிதுபடுத்தாம அப்படியே ஓரம் தள்ளுங்க அதை அப்படின்ற கணக்குல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்படியான பேச்சுக்கள், இப்படியான செயல்பாடுகள் வந்து அமைச்சர்களுடைய இப்படியான செயல்பாடுகள் வந்து திமுக அரசுக்கு களங்கத்தை மட்டும் ஏற்படுத்தாது, அவங்களுடைய வெற்றியுமே வந்து இதெல்லாம் கேள்விக்குறியாக்கும். இந்த புரிதல்லாம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனை. ஆனா மக்கள் பிரதிநிதியாக அமைச்சர்கள் இப்படியான வார்த்தைகளை பேசுறது, இப்படியான செயல்களில் ஈடுபடுறது வேறு மாநிலங்கள்ல இருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டினுடைய பார்வை ஒட்டுமொத்தமாக கெடக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்சமாச்சு பொறுப்போடு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. தமிழ்நாட்டு அமைச்சர்களுடைய இந்த செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 26ல இதெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.